நேத்து வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்க என்ன சொன்னாலும் உடனே நீங்க ஜால்ரா தட்டுறீங்க. அப்படி உங்களுக்குள்ள ஒரு மர்மமான உறவோ? 7 ஜென்மத்துக்கும் நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஏய், நீ எங்க போற, நான் எங்க போறேன். இதே வீட்டுக்குள்ளதான் நமக்குள்ள இனிமே கபடி ஆட்ட ஆரம்பிக்க போகுது. உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வர நல்ல நாள் இன்னிலிருந்து ஆரம்பம். அடிய செல்லமே. என்னடி தங்க சொன்ன? வி ஃபார் வைதேகியா? என் தங்கமே. பத்தியா, நீ சொல்லி கொடுக்கலன்னு கூட என் பேத்தி என்ன அழகா சொல்றா பார். அம்மா, அவ பெரிய பிரைம் மினிஸ்டர் வர போறாடி, இங்கிலீஷ் எல்லாம் படிச்சு. ஓவரா உணர்ச்சி வசப்படாதம்மா. இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிருக்கேன். ஆமா, நீ ஒண்ணு சொல்லி கொடுக்கல, அவளா சொல்லிருக்கா. அம்மா, நீங்களா? வந்துட்டேளா? நாங்க சந்தோஷமா இருக்கோம். யாரா உங்களுக்கு தந்தி அடிச்சு சொன்னாளா? அதான் கெடுக்க வந்துட்டேளா? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீங்க சொல்லுங்க ராமையா சார். ஐயா உங்களை பார்க்கணும்னாரு. எதுக்கு? எதுக்கா இருந்தா என்ன? வர முடியாது, நான் அனுப்ப மாட்டேன். அம்மா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயாவுடைய சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவரை வீட்டை விட்டே அடிச்சு விரட்டிட்டாங்கம்மா. அவர் இப்போ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காரு. ஐயோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. அம்மா, நான் அப்படியெல்லாம் அவரை பார்த்ததில்ல. வள்ளி என்ன சொல்றாங்க? இனிமே நீ எங்க வேணாலும் பாட்டு பாடிக்கோ, அதான் சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்துட்டியே, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. என்ன இது? அப்போ இவ்வளவு நாள் அவங்க போராடினது வெறும் சொத்துக்காக மட்டும்தான், புருஷனுக்காக இல்ல, அப்படிதானே? அதுல என்னம்மா சந்தேகம்? ஐயா உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும்னு நினைக்கிறாரு. அவருடைய கஷ்டத்துக்கு சங்கீதம் தாம்மா ஆறுதல். ஏன் இப்படி எங்க வயிற்றுல கொட்டிக்கிறேன்? ஏன் இப்படி என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்றேன்? ரமேஷ் சார், நீங்க கிளம்புங்க. நான் நாளைக்கு வந்து அவரை இவ வரமாட்டா. நீங்க கிளம்புங்க ரமேஷ் சார், நான் வரேன். நான் வர்றேம்மா. போயிட்டு வாங்க. ஏண்டி, நான் தான் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ வரேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, கஷ்டத்துல இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆறுதல் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அதனால உனக்கு தானடி கஷ்டம். ஒரு மனிதாபிமானத்துக்காகவாவது போய் பார்க்க கூடாதாமா? பெரிய மனிதாபிமானம் மண்ணாங்கட்டி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏமா, உனக்கு மனிதாபிமானமே இல்லையா? இல்ல. நிஜமா? நிஜமா இல்ல. சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு மறந்து போயிட்டேன். என்ன? ரத்னசாமி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நேத்து இறந்துட்டாராம். ஐயோ. இதுக்கு பேர் என்னமா? மனிதாபிமானம் தானே? உன் வாழ்க்கையை கெடுத்தவன், ஒன்னியே நாசம் பண்ணவன், அவன் செத்து போயிட்டான்னு பொய்யா ஒரு தகவலை சொன்னேன். அதை கேட்ட உடனே அப்பாடான்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஐயோ அப்படியாங்கிறியே. இதுதாம்மா, இதுக்கு பேரு தான் மனிதாபிமானம். இதே மனிதாபிமானம் தான் ஈஸ்வரன் சார் மேல எனக்கும் இருக்கு. அதனால தான் நான் நாளைக்கு அவரை பார்க்க போறேன். என்னை தடுக்காத. ஐயா சாப்பிடுங்க ஐயா. ஐயோ வேண்டாம் ராமையா, எடுத்துக்கிட்டு போ. கண்ணு முன்னால காட்டாத, பார்த்தா கொமட்டுது. பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? சாகர ராமையா, சாகர. நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன லாபம்? சங்கீதத்துக்கு லாபமா, கவிதைக்கு லாபமா, இல்ல வீட்டுக்கு தான் லாபமா? சொத்தெல்லாம் போயிடுச்சு. ஸ்னேகாவும் இனிமே வரமாட்டா. ஐயா, வீட்டுல என் மேல பாசம் காட்டுற ஒரே ஜீவன் தினம் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருந்தா. அதையும் இந்த பாவிங்க கெடுத்துட்டாங்க. இந்த ஹோட்டல் சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஸ்னேகா, சார், இப்ப நீங்க இதை சாப்பிடல, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். சாப்பிடுங்க.
ரொம்ப தேங்க்ஸ் ராமையா. ஐயா, இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டா என்கிட்ட இவ்வளவு நேரம் ஆட்டம் காட்டினீங்க. ராமையா சார் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஒரு வகையில உங்களை கெஸ்ட் ஹவுஸ் கொதிக்கிட்டது நல்லதுதான். யார் தொல்லையும் இல்லாம இருக்கும். ஆனா நீ மட்டும் தினம் வரணும். உன் சங்கீதமும் உன் பாட்டும் என் கவிதைகளை வாழ வைக்கும். அந்த சந்தோஷம் என்ன வாழ வைக்கும். வருவியா ஸ்னேகா? சார் சார் கடைக்கு லெட்டர்ஸ் வந்திருக்கு. யாராவ வாசல்ல நின்று காலிங் பெல் அடிக்க மாட்டியா? அதிக பிரசங்கி. இனிமே இப்படிலாம் வரக்கூடாது. சாரி சார். தினம் வருவியா ஸ்னேகா? ம் கட்டாயம். ஓ போடா. என்னங்க இந்தாங்க ஜூஸ். காஃபி இல்லையா? ஏன் காஃபின்னு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நான் லைம் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். குடிச்சிங்கன்னா மண்டைக்கு குளிர்ச்சியா இருக்கும். குடிங்க. எங்க ஊர்ல கிறுக்கு பிடிச்சாதான் தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்க்க சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் அதுக்கெல்லாம் நேரம் இல்லையே, அதான் நான் ஜூஸ் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். குடிங்க. அப்ப என்னன்னா கிறுக்கங்கிறியா நீ? யாருன்னு போய் பாரு. உங்களை பார்க்க யார் வந்திருப்பாங்க? வைதேகியோ ஸ்னேகாவோ. புதுசா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அண்ணாவை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருப்பாங்க. நீ தான் இன்சல்ட் பண்ணி அனுப்புவிய. கன்சல்ட் எங்க பண்றது? ஓடி போய் கதவை தர. ம் நீ நீ என்னம்மா பேரு கூட மறந்துட்டீங்களா? நான் தாம்மா உங்க பையன் சங்கர். சங்கர் சங்கர் எப்படிரா? எப்படி இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? நான் என்ன இவ்வளவு நாள் வெளியூர்ல இருந்தேன்? இங்க தானே லோக்கல் ஜெயில தானே இருந்தேன். ஏன் வந்து பார்க்கல? வந்து பார்த்துருக்கலாம்ல. தடுத்துட்டாரா? தெரியும், ஒரே பையன். வெளியூர்ல இருந்தா பெருமையா பேசியிருக்கலாம். ஜெயில இருந்தா எப்படி பேச முடியும்? சொக்கலிங்கன் சார், உங்க பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? டேட் வணக்கம், நான் தான் உங்க பையன். என் பேர் சங்கர். ஞாபகம் இருக்கா? 5 வருஷம் ஜெயில இருந்து வந்திருக்கேன். என் கூட பேசுறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா? என்ன கேள்வி கேட்கறது கூட உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா? ஒரே ஒரு கேள்வி இருக்கு, கேளுங்க. ஜெயில இருந்து திருந்தி வந்திருக்கியா இல்ல வெறுமை திரும்பி வந்திருக்கியா? சொல்லுடா. ஜெயில இருந்து திருந்தி வந்திருக்கியா இல்ல வெறுமனை திரும்பி வந்திருக்கியா? அடுத்தவன் முண்டாட்டி மேல ஆசைப்பட்டு நீ ஜெயிலுக்கு போன ஞாபகம் இருக்குல்ல? இப்ப எப்படி வந்திருக்க? 7 வருஷம் தண்டனையா ஜெயிலுக்குள்ள போனேன். ஆனா என் நன்னடத்தை காரணமா ஜெயில 2 வருஷத்தை குறைச்சிட்டார். 5 வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்கேன். இதுல இருந்து உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. திரும்பவும் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்.
பையனை பெத்துட்டா மட்டும் அப்பனாக முடியாது, உருப்படியா வழக்கு தெரியணும். அதே மாதிரி தானேப்பா? நீ இன்னும் திருந்தின மாதிரி எனக்கு தெரியல. ஐயே, பையன் 5 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து திரும்பி வந்திருக்கான். வந்தது அவனை கடிச்சு குதறிடாதீங்க. ஏற்கனவே அவன் ஹைட்டு, பர்சனாலிட்டி, கலர் எல்லாமே குறைஞ்சு போச்சு. இதை பாருடா கண்ணா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, வகை வகையா அம்மா உனக்கு சமைச்சு போடுறேன். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? மம்மி, ஆ, உனக்கு களி கிண்ட தெரியுமா? களியா? கிண்ட தெரியுமா இல்லையா? தட்டுல போட்டு கொடுத்தா நல்லா திங்க தெரியும். கவலைப்படாத, எனக்கு கிண்ட தெரியும், நான் கத்து தரேன். ஐயோ, எங்க இவன் நம்ம பையனே இல்லைங்க, வேற யாரோ. பாருங்க, நல்லா இருந்த நம்ம பையனை எப்படி கெடுத்து வச்சிருக்காங்க அந்த ஜெயில. இவன் நம்ம பையனே இல்லைங்க. ஏய், ஒரே அடியா ஒப்பாரி வைக்காத. என் ஒரே பையன், எப்படி இவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. ஏன்பா, நீ எப்பப்பா ரிலீஸ் ஆன? நேத்தே. அப்ப ஏன் நேத்தே வரல? இல்ல, அப்பா இன்னும் என் மேல கோவமா இருக்கிறதா வக்கீல் சொன்னாரு. அதான் ஒரு நாள் பூரா ஜாலியா ஊர் சுத்திட்டு வரேன், சுதந்திர காத்த அனுபவிச்சுட்டு வரேன். இப்பெல்லாம் சுதந்திர காத்து ஒரே பொல்யூஷன் ஆயிடுச்சுப்பா. நீ வெளியில எல்லாம் போகாத, ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடு. ஐயோ, எனக்கு ஏசி ரூம்லாம் ஒத்து வராது. ஏன்பா? கொசு கடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். இன்னொன்னு, காலையில லத்தியில அடிச்சு எழுப்புனாதான் நான் எழுந்துப்பேன், புரியுதா? ஐயோ, ஜெயில் வாழ்க்கை என் புள்ளைய நாசமாக்கிடுச்சு. என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புன நீங்க உருப்படவே மாட்டீங்க. இது வரேன்ப்பா, ஒரே ஒரு நிமிஷம். சங்கர், 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. 3ஆவது நாள்ல இருந்து என் கூட சைட்டுக்கு வர. அப்பாவும் பிள்ளையும் ஒரே சைட்டா? நல்லா இருக்காதுப்பா. நான் சொல்றது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இதை பாருங்கப்பா, என்னை நம்பி புதுசா ஒரு சைட்ல பொறுப்பு கொடுங்க. கவலைப்படாதீங்க, உங்க கௌரவத்தையும் பேரையும் நான் காப்பாத்துறேன். என்ன நம்புங்கப்பா. சரி, வேற பொறுப்புகளை நான் உனக்கு தரேன். தேங்க்ஸ். வரேன். ஹேய் சொக்கலிங்கம், 7 வருஷம் எனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தல, 7 ஜென்மத்துக்கும் நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஹேய், நீ எங்க போற, நான் எங்க போறேன், இதே வீட்டுக்குள்ளதான் நமக்குள்ள இனிமே கபடி ஆட்ட ஆரம்பிக்க போகுது. உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வர நல்ல நாள் இன்னிலிருந்து ஆரம்பம். சங்கர், இந்தாப்பா ஜூஸ், இது முதல்ல குடி. ஐயோ, என்னப்பா இது ரத்தம்? என்னப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டா மூக்குல இருந்து ரத்தம் வரும், அவ்வளவுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, நீ ஜூஸ் சாப்பிடுப்பா. கங்க்ராச்சுலேஷன் ஸ்வாதி, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ். சரியான நேரத்தில் உன்னை கூட்டிட்டு வந்து கமலேஷோட சேர்த்து வச்சேன். சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திட்டு கமலேஷோட மனைவி ஆயிட்டியே. இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஊர் உலகத்துக்கு உன்னையும் கமலேஷும் புருஷன் பொண்டாட்டின்னு காட்டிட்டு நிஜ குடித்தனத்தை அவங்க நடத்திட போறாங்க. இந்த விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கண்ணுல விளக்கண்ணி ஊத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்னேகாவால என்னை ஏமாத்த முடியாது. அம்மா வைதேகியும் பொண்ணு ஸ்னேகாவும் இதுக்காகவே பிஹெச்டி படிச்சுட்டு வந்தவங்க, எதுக்கும் துணிஞ்சவங்க. மோசமான பார்ட்டிங்க. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ராஜசேகர் யாரு? அந்த ஆளுக்கு உங்க வீட்ல என்ன வேலை? சரியான வேஸ்ட் டிக்கெட். ஐயோ, கமலேஷ் அவர் அப்பான்றாரு. அந்த ஆள் என்ன பெத்தப்பாவா? அந்த ஆளு ஏன் அப்ப. அந்த ஆள் விஷான்னு தெரிஞ்சுதான் நானே வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டேன். இங்க பார்ஸ்வாதி, உனக்கும் கமலேஷ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது கண்டிப்பா அந்த ராஜசேகர்னால மட்டும்தான் இருக்கும். ஐயோ, இங்க பாருமா, முதல்ல அந்த ஆள் அடிச்சு வீட்டை விட்டு துரத்து. பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காத. நீ என் சிஸ்டர் மாதிரி, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன்னா. நான் கிளம்பட்டுமா? ஆல் தி பெஸ்ட். ரோஜா, என்ன மகேஷ், குடும்பம் உருப்படுறதுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சா?
உங்க குடும்பம் உருப்படுறதுக்கு கைவசம் டிப்ஸ் எதுவும் இல்லையா? ரோஜா அது வந்து சும்மா இருங்க மகேஷ். உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு குடும்பத்தை அழிக்க அணுகுண்டு தயார் பண்ணி அனுப்புறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? இந்த லட்சணத்துல அண்ணன் தங்கச்சி உறவு வேற. ச்சே, கேக்குறதுக்கு கேவலமா இருக்கு. நான் நல்லபடியா தானே அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன். நல்ல அட்வைஸ் பண்ணீங்க. தெரியாம தான் கேக்குறேன். ஸ்னேகாவும் வைதிகி அம்மாவும் அந்த வீட்ல இருந்தா உங்களுக்கு என்ன நஷ்டம்? ரோஜா நீ எப்ப வந்த? பேச்ச மாத்தாதீங்க. ராஜசேகர் உங்க அப்பா. அவரை கண்டபடி பேசி வீட்டை விட்டு துரத்த சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எல்லாம் காரணமாதான் அந்த கமலேஷ் அப்பாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான். அதனாலதான் இவர் தலைக்கால் புரியாம ஆடுறாரு. இவ போய் அவர் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளனா மறுபடியும் அவர் நம்ம வீட்டுக்கு வருவாரு. அப்பதான் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும். அது புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, ராஜசேகர தொட்டா ஸ்னேகா கோவமாவா. ஸ்வாதி ஸ்னேகா நடுவுல புகைச்சல் அதிகமாகும். ராஜசேகர் ஸ்னேகாவும் பிரியணும். அதுக்கு ஸ்வாதி தான் சரியான ஆளு. சரியான தருணத்துல அவங்கள நான் பிரிக்கிறேன். ராஜசேகர நடு தெருவில் நிறுத்துறேன். என்ன மகேஷ், என்ன பேச்சு இதெல்லாம்? அவர் உங்க அப்பா. அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதுனாலதான் அவருக்கு உங்க மேல பாசமே வர மாட்டேங்குது. என்ன பகை வந்தாலும் உறவுகள் மாறாது மகேஷ். மாமா நமக்கு சொத்து தராம இருக்கலாம், நம்மளை எதிரியா பார்க்கலாம். ஆனா அவரை ஒரு நாளும் நடுத்தெருவுல நிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் மகேஷ். காயத்ரி, புக்கு படிச்சிட்டு இருக்கியா? படி படி. அந்த ராஜசேகர் யாரு? அந்த ஆளுக்கு உங்க வீட்டுல என்ன வேலை? சரியான வேஸ்ட் டிக்கெட். காயத்ரி, ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? காயத்ரி, ஐஸ்கிரீம் வேணுமா? தோ தரணே. இப்போ சாப்பிடு. புடி. சாப்பிடு சாப்பிடு. ஏண்டி சனியனே, என் மேல ஐஸ்கிரீம் போடுவியா? போடுவியா? என் புடவை எல்லாம் வாழ ஒண்ணு. ஸ்வாதி, ஸ்வாதி, எதுக்கடி குழந்தை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்க? பின்ன என்னங்க, கமலேஷ் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவை மேல ஐஸ்கிரீம் எல்லாம் கொட்டிட்டா. கரை ஆயிடுச்சு. ஏமா தோச்சா அந்த கரை போகுது, அதுக்காக குழந்தைய அடிப்பாங்களா? நீங்க சொல்லுவீங்க, ஆனா இந்த கரை போகாதுங்க. எப்படி போகும்? எல்லாம் இந்த சனியனே. இன்னொரு தடவை குழந்தைய அடிச்ச கதையே வேற. கைய விடுங்க, கைய விடுங்கண்ணா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி என் பேத்தி அடிப்ப நீ? ஆமா, இதான் நீங்க குழந்தைய வளர்க்குற லட்சணமா? என் புருஷன் கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு வராரு, நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல இது வேற. ஐயோ பகவானே. ஆமா, நாம பேசிட்டு இருக்கும்போது பகவானை ஏன் கூப்பிடுறீங்க? அமைதியா இருக்கிற குடும்பத்துல ஏன் குழப்பத்தை உண்டாக்குறீங்க? அதே தாம நானும் கேக்குறேன். நீ அப்படி இந்த குடும்பத்துல குழப்பம் பண்ற? இந்த வீடு நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இது ஏன் வீடு, நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இந்த வீட்ல ஒண்ட வந்தவங்க வேணும்னா வீடு நாசமா போகட்டும்னு நினைக்கலாம். என்னது ஒண்ட வந்தவாளா? அண்ணா பாத்தேளா, நம்மள ஒண்ட வந்தவாளா? அவரு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரு, அவரை ஏன் இழுக்கிறீங்க? மடி, நீ எப்போ உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சியோ அப்பவே நான் உங்க சண்டைக்குள்ள வந்துட்டேம்மா. நேத்து வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்க என்ன சொன்னாலும் உடனே நீங்க ஜால்ரா தட்டுறீங்க. அப்படி உங்களுக்குள்ள ஒரு மர்மமான உறவோ? இதோ பாருமா, நீ ஏதோ விஷமத்தை மனசுல வச்சுன்னு பேசுற. மனசுல என்ன இருக்கோ போட்டு உடைச்சிரும். ரெண்டுத்துல ஒண்ணு பேசி தீர்த்துடலாம். என்ன மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லைங்க. மிரட்டுறேனா? அண்ணா என்னண்ணா இப்படிலாம் பேசுறாவோ? விடுங்கம்மா, வைதிகம்மா விடுங்க. ஸ்வாதி, நீ கொஞ்சம் உள்ள போறியா ப்ளீஸ்? என் புருஷன் வரட்டும், அப்புறமா வச்சுக்கிறேன். சரிம்மா, சரி, வந்ததுமே பேசிக்கலாம் போ.
கமலேஷ் வரட்டும், நானும் சொல்றேன். இவ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நேத்துக்கு வந்து இந்த பேச்சு பேசுறா. நேத்து வந்தவளோ முந்தா நேத்து வந்தவளோ அவ கமலேஷனுடைய பொண்டாட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். கமலேஷோட பொண்டாட்டினா கொம்பு முளைச்சு என் பேத்தி வந்து முட்டணுமா? இந்த அடி அடிக்கிற என் கண்ணு முன்னாடியே. என் பேத்தி தூங்கும் போது கொசு வந்து மேல உட்காந்த கூட நான் அடிச்சு விரட்ட மாட்டேன். லேசா ஊதி விடுவேன், குழந்தைக்கு வலிக்குமேன்னு. குழந்தை போட்டு ஸ்னேகா வரட்டும், கமலேஷ் வரட்டும், நான் பேசிக்கிறேன். வேண்டாம்மா, இது யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா பிரச்சனை தான் பெருசாகும். கமலேஷ் சுவாதிக்குள்ள விரிசல் தான் உண்டாகும். இதை இப்படியே விடுறது தப்பு. இது முதல் தடவை, மன்னிச்சிடுவோம். தொடர்ந்து இந்த மாதிரி நடந்தா நடவடிக்கை எடுப்போம். அழைச்சு தடி தங்கம். ஏய், யாருன்னு போய் பாரு. பாக்குறேம்மா. யோ நில்லையா? ஏயா, நான் வந்து உனக்கு கதவு திறக்கணுமா? என்னமோ நீ இந்த வீட்டு ஓனர் மாதிரி, நான் உனக்கு வேலைக்கார மாதிரியோ? மன்னிச்சுக்கோங்க ஐயா, கெஸ்ட் ஹவுஸை பெருக்கி சுத்தம் பண்ணி வர லேட் ஆயிடுச்சு. சரி சரி ஓ. ஏய் நில்லு. கிழமை எப்படி இருக்காரு? யோ அத்தாயா எங்க அப்பா. அது வந்து உண்மையை சொல்றா. அந்த பாட்டுக்காரம்மா வந்திருந்ததுமா. யாரு? அந்த ஸ்னேகாவா? அதேதாம்மா. அங்க ஒரே பாட்டு, கும்மாளம், சந்தோஷம். அதுதான் முதலாளிக்கு சாப்பாடு வச்சது. முதலாளி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. யோ என்னமாச்சு உனக்கு? எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுடா. சண்டாள பாவே. அந்த ஆளுகிட்ட இருந்து சொத்தை பிடுங்கி இருக்கோம், கெஸ்ட் ஹவுஸ்க்கு விரட்டி இருக்கோம், பல முட்டுக்கட்டைகளை போட்டிருக்கோம். அப்படி இருந்தாலும் அந்த ஆளோட அட்டகாசம் அடங்கலையேடா. அதான் தண்ணி தெளிச்சு விட்டாச்சுல, விடுமா. ஏன் அதையே பேசிட்டு? புரியாம பேசாதடா. அந்த ஆளை தண்ணி தெளிச்சு விட்டாச்சுன்னு சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைக்கு தான். அந்த ஆளை பயமுறுத்துறதுக்கு தான். அந்த ஸ்னேகாவால மறுபடியும் பிரச்சனை வருதுன்னா விட்டுற முடியுமா? உனக்கு நான் பைத்தியமாமா? அதான் சொத்தெல்லாம் எழுதி வாங்கியாச்சுல, அதுக்கப்புறம் அந்த ஆள் எங்க போய் மேஞ்சா நமக்கு என்ன? ஏன் திரும்ப பழசெல்லாம் கிளறிட்டு இருக்க? எதுடா பழசு? இன்னும் அந்த ஆள் கட்டின தாலி என் கழுத்துல தான் இருக்கு. ஊருக்கு நானும் அவரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் தாலியை பங்கு போடுறதுக்கு இன்னொருத்தையும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். அந்த ஆளை நான் கதற வைப்பேன், சாகடிப்பேன். அது ஏன் உரிமைடா. ஆனா யார்கிட்டயும் அவரை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். அந்த ஸ்னேகா சிறுக்கிய நாளைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மா, என்னம்மா இது? நான் கஞ்சி தானம்மா கேட்டேன். ஆமாண்டா, இது கஞ்சிதான். ஆனா காஸ்ட்லியான கஞ்சி. மா, இது கஞ்சி இல்லம்மா, மட்டன் பிரியாணி. ஆமாண்டா, இது மட்டன் பிரியாணி தான். முதல்ல நீ சாப்பிட்டு உடம்ப தேத்து, அப்புறமா பாத்துக்கலாம். என்னம்மா இது அநியாயம்? என்னோட பசிக்காக ஒரு வாயில்லாத ஜீவனை கொன்னுட்டீங்களே. ஐயோ கடவுளே, என் புள்ள அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டானே. நான் இதை யார்கிட்ட போய் லட்சுமிமா, லட்சுமிமா, என்னது வாசனை தூக்கலா இருக்கு? அது மட்டன் பிரியாணி மாமி. அநியாயமா ஒரு வாயில்லாத ஜீவனை கொன்னுட்டேளே. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. என் பையனை அதான் சொன்னா, நீங்களும் அதான் சொல்றீங்க. உங்க பையனா? இவ்வளவு பெரியவனா இருக்கா? இதுக்கு முந்தி நான் இவனை பார்த்ததே இல்லையே. அது பேரு கூட. உங்க பேர் என்ன தம்பி? 420. என்னது நம்பர் மாதிரி இருக்கு? அது 4 × 20 80. 420 இல்ல. இவன் 1980ல பிறந்தான், அதான் சொல்றான். பேர் சங்கர். ஓ, இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? அது வெளிநாட்டுல இருந்தாரு. எந்த நாடு? அது சென்ட்ரல். ஜெயிலா? சென்ட்ரல் அமெரிக்கா. ஏதோ மாமியார் வீட்டுல இருந்ததாக கேள்விப்பட்டேன். இவனுக்கு என்ன கல்யாணமே ஆகல. ஏன் போய் சொல்றேன்? நேக்கு நன்னா தெரியும். அவன் சென்ட்ரல் ஜெயில தானே இருந்தான். ஏன் மாமி சும்மா வயிற்றுல கலப்புறீங்க? இவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கான். சரி சரி, டாப் சீக்ரெட்டா வச்சுக்கிறேன். லட்சுமி, வாங்க உட்காருங்க. ஏன்பா, நீ உட்காந்து சாப்பிடு. உட்காரு. இல்லம்மா, அப்பா முன்னாடி உட்காரத்துக்கு எனக்கு தகுதி இல்லம்மா. போதும் போதும், உட்காந்து சாப்பிடு. வேண்டாப்பா. அப்பா, நான் இந்த வீட்டுக்குள்ள உங்க மகனா வரலப்பா, ஒரு வேலைக்காரன் தான் வந்திருக்கேன்.
ஏண்டி ஏதோ கெட்டனா அடிக்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணிருக்கேன். யாரை கேட்டு பண்ண? அது எதிர் வீட்டு சலீம் பாய் பொண்டாட்டி ஷக்கிலா இருக்காங்களா, அவங்களுக்கு கேட்டு தான் பண்ணேன். முண்டோம் நான் அதை கேட்கல. நாம 2 பேரும் தான் சைவமா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர யாரை கேட்டு பண்ணன்னு தான் கேட்டேன். இத பாருங்க, என் புள்ள வந்திருக்கான். அதுவும் ஜெயில காஞ்சு போய் வந்திருக்கான். இனிமே அதனால அவனுக்காக ஃபிஷ், மட்டன், சிக்கன் எல்லாமே சமைக்க போறேன். ஆமா. இப்ப நான் என்னத்தை சாப்பிடுறது? அண்ணா நீங்க ஒண்ணு செய்யுங்க, குஷ்கா சாப்பிடுங்க. குஷ்கா? குஷ்காவா? குஷ்கான்னா அந்த பிரியாணில இருக்கிற பீசஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வெறும் சாதத்தை சாப்பிடுங்க. அபச்சாரம். ஒரு ஐயர் வீட்டு மாமி பேசுற பேச்சா இது? இது அபச்சாரம் இல்ல, ஜெனரல் நாலேஜ், ஜிகே. ஏங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேணாம், ஒண்ணு வேணாம், ஆளை விடு. ஏங்க என்னங்க கொஞ்சம் என்னங்க அப்பா ஏங்க தம்பி நீங்க நிக்கிறீங்க, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் வேணா பரிமாறட்டுமா? இல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க, சாப்பிடுங்க. ஆமா, அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுற போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி. ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் மேல கோவமாவே இருக்காரு. நான் கேக்குறேன், ஜெயிலுக்கு போனா என்ன தப்பு? பெரிய பெரிய சுதந்திர தியாகிகள் போகலையா? அரசியல்வாதிகள் போகலையா? அவ்வளவு ஏன் பெரிய போலீஸ் பதவியில இருக்கிற ஐஜி போலீஸ்காரங்க கூட தான் தினம் ஜெயிலுக்கு போறாங்க. மம்மி அவங்க டியூட்டி விஷயமா ஜெயிலுக்கு போறாங்க. எப்படியோ போறாளா இல்லையா, இப்பெல்லாம் ஜெயிலுக்கு போறது ஃபேஷன் ஆயிடுத்து. அதான் டிவில காட்டுறாளே, ஜெயிலுக்கு போறவாளா சிரிச்சுட்டே போறா, டாட்டா காட்டிட்டு போறா, போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு போறா, ஃபாரின் போறா மாதிரி போறா. தேங்க்ஸ் மம்மி, நீங்க இப்படி பேசுறது ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்க குட் நேம்? மை டாட்டர் நேம் இஸ் சோபா. நான் உங்க பேரை கேட்டேன். என் பேரு அலமேலு மங்கை, சுருக்கமா அலமேலுன்னு கூப்பிடுவா. ஆமா, நான் உங்க பேரை கேட்டா உங்க பொண்ணு பேரை சொன்னீங்களே, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? கரெக்டா சொல்லிட்டியே. ஆமா, உங்களுக்கு என்ன வயசு? உனக்கு என்ன வயசு? 28. அப்போ அவளுக்கு 25. வேடிக்கையா பேசுறீங்க. ஆமா, எங்க அம்மா உங்களை மாமின்னு கூப்பிடுறாங்க, நான் எப்படி கூப்பிடுறது? அத்தேன்னு கூப்பிடு. இத பாரு, நீ எதுக்காக உங்க அப்பாவை பார்த்து இப்படி பயப்படுற? நீ பயந்தேன்னா இந்த சொத்தை எல்லாம் யார் பாத்துக்கிறது? அது வந்து பயம் இல்ல மம்மி, ஒரு மரியாதை தான். நீ எதுக்காக, ஏன், எப்படி ஜெயிலுக்கு போனேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அந்த ரோஜா உன் வாழ்க்கைய பாழாக்கிட்டா, உன்னை ஏமாத்திட்டா. இத பாரு, உன் மனசு கஷ்டமா இருந்தா எங்க ஆத்துக்கு வா. சோபா என் பொண்ணு இருக்கா, உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவளோட பழகி பாரு, உனக்கு ஆறுதலா இருக்கும். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்க இருக்கோம். தேங்க்யூ மம்மி. மாமி இல்ல, அத்தை. சோபா கூட அந்த ராஜசேகர் கம்பெனில தான் வேலை செய்யறா. ராஜசேகருடைய கிரானைட் கம்பெனியா? ஆஹா, ரோஜாவை மீட் பண்ண சரியான சந்தர்ப்பம் நம்மளை தேடி வருது. விட்டுறக்கூடாது. ஷோபா ஃப்ரெண்டு பிடிக்க வேண்டியது. கை நிறைய சம்பாதிக்கிறா, ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவளுக்குன்னு ஒரு ராஜகுமாரன் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கா. நீ எப்போ ஆத்துக்கு வரப்போற? எனக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியாதே. நான் வந்து கூட்டிட்டு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ஏன் பொண்ணுகிட்ட நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்லக்கூடாது, ஃபாரின் ரிட்டர்ன்னு சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. இன்னும் கொஞ்சம் போதுமா? போதும் போதும் போதும். உங்களுக்கு போதும். உங்களுக்கு கொஞ்சம் வைக்கட்டுமா? எனக்கு போதும். நான் செஞ்ச டிஃபன் எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. என்ன கொஞ்சம் செய்ய செய்யதானே கை பழகும். சட்னி எப்படி உப்பு அதிகம் இல்லாம பண்றது, சாம்பார் எப்படி மிளகா அப்படியே கொட்டி காரம் இல்லாம பண்றது, பொங்கல் எப்படி விரைச்சுண்டு இல்லாம குழைய குழைய பண்றது, இட்லி எப்படி கல்லு மாதிரி இல்லாம பூவாட்டம் இருக்கிறது எல்லாம் பண்றச்ச பழகிடுமா? அது சரிதான். நான் பண்ணதே இந்த இட்லி, சட்னி, சாம்பார், பொங்கல் மட்டும்தான். இந்த 4மே கன்றாவியா இருக்கா? அம்மாடி, சாப்பாட்டினுடைய ருசி சாப்பிட்ற நாக்குல இல்லம்மா, சாப்பிட்றவங்களுடைய மனசுல தான் இருக்கு. ஒரே இட்லி, சாம்பார், சட்னி தான். கோவமா இருந்தா காரமா இருக்கும், நம்ம சோகமா இருந்தா சப்புன்னு இருக்கும். அதுவே நம்ம சந்தோஷமா இருந்தா அதே சாம்பாரை எடுத்து அப்படியே குடிக்கணும் போல இருக்கும். அடேங்கப்பா, என்ன மாமா இவ்ளோ பெரிய தத்துவம் சொல்லிட்டீங்க? கிண்டலா? ஐயோ மாமா, நான் கிண்டல்லாம் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன்.
உலகத்துல பாதி மேரேஜ் சக்சஸ் ஆகிறது சமையல்னால தான். மீதி பாதி ஊத்திக்கிறது சரியா சமைக்க தெரியாததுனால. அப்படி என் ஒய்ஃப் பிரமாதமா கதம்ப குழம்பு வைப்பாமா. எங்க ஆத்துக்காருக்கு நான் பண்ற வெத்த குழம்புனா உசுறு. ஏன் ஆத்துக்காரருக்கு நான் அக்கார வடிசல் மோர் குழம்பு எல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நான் நல்ல காஃபி போடுவேன். ஆனா கமலேஷ்க்கு தான் காஃபினாலே பிடிக்காதாமே. உன்னை பிடிக்கிறது இல்ல, அது போறோம். வேற எதை பத்தியும் கவலைப்படாத. என் உயிரை காப்பாத்திருக்கே ஷோபா. என்னை டாக்டர் வச்சு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. நீ யாரு என்னன்னு தெரியாம மண்டை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லு, நீ யாரு? பாட்டி, நான் போலீஸ் தேடுற ஒரு குற்றவாளி. சட்டவிரோதமான கும்பல்ல நான் ஒரு முக்கியமான ஆளு. என்ன ஷோபா, ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கா? இல்ல, இது ஏற்கனவே நான் யூகிச்சது தான். எப்போ நீங்க உண்மையை வெளிப்படையா சொன்னீங்களோ அப்பவே நீங்க ஒரு நல்லவர்னு நான் புரிஞ்சுட்டேன். முகேஷ், பல நல்லவங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் கெட்டவங்களா மாறுறாங்க. உங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். முகேஷ், அந்த நம்பிக்கை துரோகி கோபிக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்ச. மனசை விட்டு சொல்றேன்டா, நீதான்டா என் வாரிசு. இந்தா வச்சுக்க. வேண்டாண்ணே, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கள் தான். எனக்கு பணம் எல்லாம் ஒன்றும் வேணாம், உங்கள் அன்பு மட்டும் இருந்தால் போதும். முகேஷ், முகேஷ், அடுத்த விருந்து மும்பையில். உடனே மும்பைக்கு கிளம்பு. அண்ணே, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இந்தா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, கிளம்பு. சரிண்ணே. வாடி. வா வா வா. இங்க பாரு, இங்க பாரு. என் புருஷன் உன்னை தெய்வமா நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு போய் துரோகம் பண்ண நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஓ, உன்னை அனுபவிக்கணும்னு தாண்டி எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அதனாலதான் முகேஷ் கிட்ட போய் சொல்லி அவனை மும்பைக்கு அனுப்புனேன். அவனை அனுப்புனது யாரு? நான். ப்ளீஸ் விட்டுரு, என்ன விட்டுரு, ப்ளீஸ் என்ன விட்டுரு. வேண்டாம், கிட்ட வராத. வேண்டாம், கிட்ட வராத. குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். உன் புருஷனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். ஐயா, அவன் சொல்றது அப்பட்டமான பொய். இந்த டிக்கெட் அவனுக்கு நான் வாங்கி கொடுக்கல. அவன் மனைவியை கொலை பண்ண முடிவு பண்ணி அவனே இந்த டிக்கெட்டை வாங்கி இருக்கான். அவளை கொலை பண்ணிட்டு அவன் ஓட பார்த்தா அவனை பிடிச்சு நான் போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கேன். இந்தாங்க. ஆமா, மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக முகேஷுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.
உன்னை என்னோட வாரிசா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கேவலம் ஒரு பொண்ணுக்காக என்ன காட்டி கொடுக்க பார்த்தல்ல, இப்போ அதை நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்ல. கையெடு. இன்னும் உன் திமிர் அடங்கலல்ல, ஜெயில்ல உன்னை பார்த்துக்க. ஏய் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச எனக்கு அடைக்கலம் தந்தது செங்கல்வராயனோட எதிரி எத்திராஜ். செங்கல்வராயனை கொலை பண்ணும். இப்போ அதுதான் என்னோட லட்சியம். இப்படியே கொலை பண்ணிட்டே போனீங்கன்னா இதெல்லாம் எங்கே தான் போய் முடியும்? உங்களுக்கு வாழ்க்கையில் வேற பிடிப்பே இல்லையா? இருக்கு, என் குழந்தை. உனக்கு குழந்தை கூட இருக்கா? இப்ப எங்க இருக்கு? குழந்தைங்க காப்பகத்தில். நான் வாழணும்னு ஆசைப்படுறதே அவளுக்காக தான். நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள். என் கண்ணம்மா என்னை எதிர்பார்ப்பா. ஆனால் அங்கே போக எனக்கு பயமா இருக்கு. என்னால் என் கண்ணம்மா காப்பாற்று வரலாம். நீ இதே எனக்கு உதவி பண்ண ஷோபா, ப்ளீஸ். மாமா வாமா ரோஜா, ஜீவா சௌக்கியமா இருக்கானா? ஏன் மாமா, என் நிலைமை எப்படி இருக்குன்னு விசாரிக்க மாட்டீங்களா? அதுதான் நீ என் கண்ணு முன்னாலே நல்லபடியா நிக்கிறியம்மா. அது இல்லாம உனக்கு மகேஷ் இருக்கிறான். மாமா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்பல? உனக்கு ஏண்டி வம்பு? சத்த சும்மா இருக்கியா? என்னம்மா விஷயம்? மாமா, நீங்க வீட்டுக்கு வரணும். நான் ஏற்கனவே வீட்டில் தானே இருக்கேன். உங்க வீட்டுக்கு வரணும் மாமா. இதுதாம்மா என் வீடு. மாமா, விளையாடாதீங்க ப்ளீஸ். இது கமலேஷோட வீடு. மகேஷ்னு ஒரு பையன் இருக்கா உங்களுக்கு, அங்க வாங்க. கமலேஷ என் புள்ளன்னு நான் முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுமா. அப்ப நான் யாரு? ஜீவா யாரு? மகேஷ் யாரு? உங்களே உங்களுக்கு அடையாளம் தெரியாதப்போ எனக்கு எப்படிமா தெரியும்? உங்களுக்கு என் மேல என்ன கோபம் தெரியல மாமா. மகேஷ் அம்னிஷியா டிராமா போட்டாரு, நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன், அதானே? நீ புத்திசாலிமா. மாமா, மகேஷ் என்னோட புருஷன். அவர் பேச்சை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? அந்த விதத்துல தாமா நீ கொஞ்சம் முட்டாள். என்ன மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்கு வந்தாலும் அவ முட்டாளதான் தெரியவா மாமா. நான் எதுக்காக இதை செஞ்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? என் புருஷனை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக இதையெல்லாம் நான் செஞ்சேன். ஸ்னேகாவை விட்டுடுறேன், அவளை விட்டு விலகிடுறேன், அவளை மறந்துடுறேன்னு மகேஷ் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு. அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்ச மாமா. உன்னை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம் ரோஜா. ஆனா நீ மனசாட்சியை அடகு வைக்கிறவன்றத நிரூபிச்சிட்ட. மனசாட்சியை பத்தி எல்லாம் நீ பேச வேண்டாம் ஸ்னேகா. இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். அவருக்கு அம்னீஷியான்னு தெரிஞ்சிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? நான் மகேஷ சப்போர்ட் பண்ணது மட்டும்தான் உங்க எல்லார் கணக்கும் பெருசா தெரியுது. ஆனா எங்களுக்குள்ள நடந்த அந்த போராட்டம் உங்க யாருக்காவது தெரியுமா? நான் அவரை எப்பவும் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். எங்களால ஒரு ராத்திரி கூட சந்தோஷமா தூங்க முடியல, ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. அது உன் மனசாட்சி அடகு வச்சதுக்கு நீ கொடுக்கற வேலை. நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்களா? நான் மகேஷ் கூட இருந்ததுனால தான் அவர் என்னோட கண்ட்ரோல்ல இருந்தாரு. இல்லனா இதை விட மோசமான ஆட்டெல்லாம் போட்டிருப்பாரு. மாமா, வேகமா போற காருக்கு பிரேக்குன்னு ஒண்ணு இருக்கு. நான் மகேஷ்க்கு அப்படிப்பட்ட ஒரு பிரேக்கா தான் இருந்திருக்கேன். அவர் வேகத்தை கட்டுப்படுத்தி இருக்கேன். அதே மாரி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது ஓட்டுனவரோட குற்றம் தான் மாமா. பிரேக் மேல என்ன குற்றம்? பிரேக் மேலதாமா குற்றம். பிரேக் சரியா வேலை செய்யாம தான் பாதி ஆக்சிடென்ட் நடக்குது. சரிங்க மாமா, விட்டுடுங்க. என் உணர்வுகள் என்னோடய போட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எங்களால ஜீவாவை தண்டிக்காதீங்க. வீட்டுக்கு வாங்க மாமா. இதோ பாருமா, நான் உன் மேல வச்ச பாசமோ என் பேரப்புள்ள மேல வச்ச பாசமோ
இன்னைக்கு வரைக்கும் இம்மி அளவு கூட குறையல. எப்படி நாட்டு எல்லையில நாட்டை காக்கிற ராணுவ வீரனுடைய வீட்டு எல்லையில ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அவனுடைய உடம்பும் மனசும் துடிக்குமோ, அதே மாதிரி நீங்க எத்தனை லட்சக்கணக்கான மைல் தூரம் இருந்தாலும் நான் உங்களுக்காக துடிப்பேன், கதறுவேன். ஆனா என் பாசத்தையும் உணர்ச்சியும் விளையாட்டு பொம்மையாக்கி விளையாடுறானே அந்த மகேஷ், அவனை நான் வெறுக்கிறேன். அவன் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் அங்க காலடி எடுத்து வைக்க மாட்டேம்மா. கிளம்புமா, போற வழியில உன்னை நான் டிராப் பண்ணிடுறேன். வரேன் ஸ்னேகா. ரோஜா, ரோஜா, அவ வயித்துல வளர குழந்தைக்கு நான் தாங்க அப்ப, சந்தேகமே இல்லை. நீங்களா சொல்லுங்க. ரோஜா, நீங்க என்ன பண்ணாலும் நான் ரோஜாவை விட மாட்டேன். வணக்கம் ரோஜா. ஞாபகம் இருக்கா? அதே சங்கர், ஜெயிலுக்கு போன அதே சங்கர். இப்ப எதுக்கு இங்க வந்த? வெளியே போ. நான் எதுக்காக வருவேன்? ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண உடனே உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வந்தேன். மண்ணாங்கட்டி, இந்த டைலாக் ஒண்ணு குறைச்சல் இல்ல. வெளியே போ. மா, அம்மா, எங்க போய் தொலைஞ்சாங்க? மா, அம்மாவா கூப்பிடு. உன் வீட்டுக்கார மகேஷ், அவனையும் கூப்பிடு. ராஜசேகர், அவரையும் கூப்பிடு. உன் பையன் ஜீவா, எல்லாரையும் கூப்பிடு. யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரியும். அது தெரிஞ்சுதான் நான் வந்தேன். வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க வந்தது ரொம்ப தப்பு. எதுக்காக இங்க வரணும்? வெளியே போ. இல்ல ரோஜா, இப்படிலாம் பேசுறதுனால நான் பழைய சங்கரா இருப்பேன்னு நினைச்சேன். இல்ல ரோஜா, ஜெயில் வாழ்க்கை என்ன மாத்திருச்சு. என்னால நீ பட்ட கஷ்டங்களுக்கு என்ன மன்னிச்சிரு. சொல்லிட்டீங்கல்ல, ப்ளீஸ் போங்க. இல்ல ரோஜா, என்ன ஐயோ மன்னிச்சிரு. சங்கர், ப்ளீஸ், என்ன பண்றீங்க நீங்க? இல்ல ரோஜா, நான் பண்ண பாவங்களுக்கு இதான் பிராயச்சித்தம் நினைக்கிறேன். ரோஜா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? மகேஷ் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறது இல்லையாமே? யார் சொன்னாங்க? என் புருஷன் என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. நீங்க முதல்ல வெளியில போறீங்களா? ஏன் கோவப்படுற ரோஜா? என்னால உன்னை மறக்க முடியல தெரியுமா? நான் ஜெயில இருந்தப்ப ஒரு ரோஜா செடி வளர்த்தேன். மத்தவங்கலாம் அதுல ரோஜா பூ பூத்தா பறிச்சு கீழே போடுவாங்க, கால்ல போட்டு மிதிப்பாங்க. நான் அவங்களோட சண்டை போடுவேன். அந்த செடி உயிர்க்குயிர வளர்த்து தினம் தண்ணி ஊத்துவேன். உனக்கு செஞ்ச பாவத்துக்கு அது பிராயச்சித்தன் மனசு தேத்திப்பேன். ஒவ்வொரு பூ பூக்கும் போதும் நீ என் பாவங்களை மன்னிச்சிட்டதா கற்பனை பண்ணிப்பேன். என் ஜெயில் வாழ்க்கை உன் ஞாபகத்துல இப்படிதான் கடந்தது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க சங்கர்? இங்க பாருங்க, நீங்க என்ன தேடி வந்ததே தப்பு. ப்ளீஸ், இனிமே இங்க வராதீங்க. இல்ல ரோஜா, மகேஷ் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறதுல நான் கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் சொன்னாங்க உங்களுக்கு? அலமேல் மம்மி எல்லாம் சொன்னாங்க. மகேஷ் ஒரு காலகட்டத்துல உன்னை கை குழந்தையோட நடுத்தருவில் நிறுத்தினது, நீ உன் குழந்தையோட போராடினது, எனக்கு அப்பவே இதெல்லாம் தெரியாது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா ஜெயில் கம்பியை உடைச்சிட்டு வந்திருப்பேன். சங்கர், போதும், ப்ளீஸ் போங்க. உன் கஷ்டங்களுக்கும் மகேஷ் உன்னை சந்தேகப்படுறதுக்கும் நான் தான் காரணம்னு என் மனசு என்ன வாட்டிக்கிட்டு இருக்கு. இத பாரு ரோஜா, நீ சந்தோஷமா இருக்கணும், நான் வரேன்.